ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இஸ்ரவேலின் ஜெயபலமானவரே, எங்கள் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறவரே, ஜோதிகளின் பிதாவே, உடைய பரிசுத்த நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ஐயா. எங்களுடைய எல்லா நெருக்கத்திலும் நெருக்கப்பட்டவரே, நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தண்ணீர்களை கடக்கும்போது கூட இருந்தவர், ஆறுகளை கடக்கும்போது அவைகள் எங்கள் மேல் புரளாமல் பாதுகாத்தவரே, உடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். அக்கினியில் நடக்கும்போது நீ வேகாது இருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது என்று சொன்ன கர்த்தர் எங்கள் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சாமி. மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நான் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடே கூட இருக்கிறீர் என்று சொன்ன கர்த்தர் எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தர் எங்களோடு கூட இருந்தீங்கப்பா. இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் சதா சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் சொன்ன கர்த்தர் ஆண்டவரே. பள்ளத்தாக்கில் நடக்கும்போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதறும்போது என்னை கேட்பவரே, பள்ளத்தாக்கில் நடக்கும்போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதறும்போது என்னை கேட்பவரே, என்னை கோர் நீர் எந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே, என்னை கோர் நீர் எந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, 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 இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் கலங்க மாட்டேன், திகைக்க மாட்டேன், நீர் என்னோடு உண்டு. இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் கலங்க மாட்டேன், திகைக்க மாட்டேன், நீர் என்னோடு உண்டு. வார்த்தையாலே தேற்றுவீர், சமூகத்தாலே நடத்துவீர், வார்த்தையாலே தேற்றுவீர், சமூகத்தாலே நடத்துவீர், என்னை கோர் நீர் எந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, 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 சோர்ந்து போகும் நேரத்தில் பலனை தருகின்றீர், சத்துவம் இல்லா நேரத்திலே பெருக செய்கின்றீர், சோர்ந்து போகும் நேரங்களில் பலனை தருகின்றீர், சத்துவம் இல்லா வேலைகளில் பெருக செய்கின்றீர், ஆவியானவரே, 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 பள்ளத்தாக்கில் நடக்கும்போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதறும்போது என்னை கேட்பவரே. நன்றி தகப்பனே. மகா தீர்க்கதரிசி ஆனவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அடியாளின் வலது பார்சத்திலே நீ நின்று கொண்டு இருப்பதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன் ஏசப்பா. நான் உன்மேல் அன்பாய் இருக்கிறதை மற்றவர்கள் அறிந்து கொள்ளும்படி செய்வேன் என்று சொன்ன கர்த்தர் ஆண்டவரே,
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஸ்தானாபதியாய் அடியாளை உடைய சமூகத்திலே உடைய இரத்தத்தினாலே நீ தகுதிப்படுத்தி இந்த இடத்திலே கொண்டு வந்திருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறேன் ஏசப்பா. எங்கள் ஒவ்வொருடைய அக்கிரமங்களையும் தயவாய் மன்னித்தருளும் ஏசப்பா. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் ஒரு விசையாய் எங்கள் ஒவ்வொருவருடைய சகல பாவங்களையும் கழுவி சுத்திகரிக்க வேண்டும் என நான் ஜெபிக்கிறேன். நீர் சிநேகிக்கிற பரிசுத்தம், கர்த்தரை பற்றுகிற பயம் எங்கள் ஒவ்வொருவருடைய உள்ளத்தையும் குடும்பத்தையும் சிறியோர் பெரியோர் எல்லாருடைய இருதயத்தையும் பற்றி பிடிக்கட்டும் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தர் உதவி செய்வீராக. இந்த புதிய மாதத்தை அன்றைய பிப்ரவரி மாதத்தை 2026 வருடம் புதிய மாதத்தை உடைய சமூகத்திலே அன்றே நீர் ஆரம்பிக்க பரிசுத்த ஆவியானவர் கொடுத்த அளவில்லாத இரக்கங்களுக்காய் கிருபைகளுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் உம்முடைய ஆலயத்தின் நடுவிலே உம்முடைய கிருபையை நாங்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் ஐயா. எல்லாம் உங்களுடைய கிருபை ஆண்டவரே. நாங்கள் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே. உம்முடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர், கிருபையில் மகாமேன்மையான ஐஸ்வர்யம் உள்ளவர் எங்கள் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறதற்காய் சோத்திரம். பரிசுத்த ஆவியானவராகிய தேற்றரவாளன் சிங்காசனத்தில் வீற்றிருப்பதற்காய் சோத்திரம். ஜோதிகளின் பிதா பரிசுத்த பிதா எங்கள் நடுவில் உலாவிக் கொண்டிருப்பதற்காய் சோத்திரம். அடியாளை மறைத்து வார்த்தையானவர் வெளிப்படுவாராக. சகல கனமும் துதியும் மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபித்து ஜெயமடிக்கிறோம் பிதாவே. ஆமேன் ஆமேன். தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து செல்லலாம். முதலாவது இங்கே வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக என்று இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்திலே சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய ஊழியக்காரியாய் நான் வாழ்த்துகிறேன். மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல் வளருவீர்கள். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தைக்காய் நான் என் ஃப்ரெண்டும் சேர்ந்து ஜெபம் பண்ணோம். ஜெபம் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு 11:30 12 o'clock ஆண்டோடைய சமூகத்தில் உட்காந்தும் பொழுது ஆண்டோடைய வார்த்தைக்காக தான் நான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். கரெக்டாக 1 o'clock ஆண்டவர் வார்த்தையை கொடுத்தார். என் நாமத்திற்கு பயந்திரு. 2வது, அவருடைய செட்டைகளின் நிழலிலே நீ அடைக்கலம் புகுந்து விடு. அப்பொழுது நீ கொழுத்த கன்றுகளைப் போல் வளருவாய், நீ துன்மார்க்கனை மிதிப்பாய். முக்கியமாக ஆண்டவர் என் உள்ளத்தில் விதைத்த விதை கர்த்தரை பற்றுகிற பயம். சிறியோர் பெரியோர் எல்லாருடைய இருதயத்திலும் இருக்க வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறார். மல்கியா தீர்க்கதரிசியில் பார்த்தீங்கன்னா முதல் அதிகாரத்திலிருந்து இந்த 4 அதிகாரம் வாசித்த பொழுது ஒவ்வொரு அதிகாரத்திலையும் கர்த்தரை பற்றுகிற பயத்தை தான் ஆவியானவர் விதைத்திருக்கிறார். 1வது அதிகாரத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானையும் கனம் பண்ணுகிறார்களே, நான் பிதாவானால் என் கனம் எங்கே? நான் எஜமானானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே என்று சேனைகளின் கர்த்தர் தமது நாமத்தை அசட்டை பண்ணுகிற ஆசாரியர்களாகிய உங்களை கேட்கிறார். அதற்கு நீங்கள் உமது நாமத்தை எதினாலே அசட்டை பண்ணினோம் என்கிறீர்கள். கர்த்தருடைய நாமத்தை நீ அசட்டை பண்ணாதே. கர்த்தருடைய நாமத்துக்கு நீ பயந்து நட. ஆண்டவர் ஆசாரியன்னா ஊழியக்காரங்க எல்லாரும் புதிய ஏற்பாட்டில் ஆசாரியர்கள். எப்படி என்று கேட்குறீங்களா? அவர் நம்மை
தம்முடைய இரத்தத்தினாலே மீட்டு கொண்டார். நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம் ஒவ்வொருவரையும் கர்த்தர் எப்படி மாற்றியிருக்கிறாரா? ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் கர்த்தர் மாற்றியிருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் எல்லாருமே பரிசுத்த ராஜரிகமான, நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளி நடத்துக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. நீங்கள் நான் ராஜரிகமான ஆசாரிய கூட்டம். ராஜாக்களும் ஆசாரியர்களும் நம்மளே. முதல் பாயிண்ட், கர்த்தருடைய நாமத்திற்கு நீ பயந்திரு. கர்த்தருடைய நாமத்தை நீ அசட்டை பண்ணாதே. ஆண்டவர் கேட்கிறார். அவர் நமக்கு எஜமானாய் இருக்கிறார், நம்முடைய தெய்வமாய் இருக்கிறார், நம்முடைய ஃபாதரா இருக்கிறார். குமாரன் தன் தகப்பனை கனம் பண்றான், வேலைக்காரன் தன் எஜமானை கனம் பண்றான். நான் பிதாவானால் என் கனம் எங்கே? நான் ஃபாதர் தானே, எனக்கு கனம் பண்றீங்களா? கொஸ்டின் பண்றார் ஆண்டவர். என் கனம் எங்கே? ஐ ஆம் யுவர் மாஸ்டர். நான் உடைய எஜமான். எனக்கு பயப்படும் பயம் எங்கே என்று கர்த்தர் தமது நாமத்தை அசட்டை பண்ணுகிற ஆசாரியராகி உங்களை கேட்கிறார். என்னையும் பார்த்து தான் நான் சொல்லுவேன், கர்த்தருடைய வார்த்தை இருபுறமும் கருக்கொள்ளப்பட்டேன். கர்த்தருக்கு பயந்திருந்தோம்னா வார்த்தையினால வருத்தப்படுத்துவோமா? எதனாலே ஆண்டவர் உங்களை வருத்தப்படுத்துகிறோம்? ஆண்டவர்ல கொஸ்டினாக தான் பண்றாரு. உங்கள் வார்த்தைகளினாலே நீ வருத்தப்படுத்துகிறாய். தகப்பன் தாய்க்கு விரோதமாய், மனைவி கணவனுக்கு விரோதமாய், கணவன் மனைவிக்கு விரோதமாய், பிள்ளைகள் பெற்றோருக்கு விரோதமாய், ஊழியக்காரர்களுக்கு விரோதமாய் வார்த்தைகளினாலே கர்த்தர் கேட்டுக்கொண்டிருக்கிறாங்கிற ஒரு பயம் இருந்தா தாறுமாறா வார்த்தைகளை பேசுவோமா? கீழ்ப்படுகிற பிள்ளைகள் மேல் தேவன் பிரியமாய் இருக்கிறார். மல்கியா 4 கடைசியில் சொல்லப்பட்டிருக்கும், பிதாக்களுடைய இருதயங்களை பிள்ளைகளுக்கு நேராய் திருப்புகிறவர் பரிசுத்த ஆவியானவர். கீழ்ப்படியாத பிள்ளைகளை நீதிமான்களுடைய ஞானத்திற்கு நேராய் திருப்புகிறவர் பரிசுத்த ஆவியானவர். கீழ்ப்படுகிற பிள்ளைகள் மேல் தேவன் பிரியமாய் இருக்கிறார். தகப்பனையும் தாயையும் நீ கனம் பண்ணுவாயாக. ரெஸ்பெக்ட் யுவர் பேரண்ட்ஸ் ஃபர்ஸ்ட். உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாட்கள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதை வாக்குத்தத்தமுள்ள முதலாம் கற்பனையாய் இருக்கிறது. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. என் நாமத்திற்கு பயந்திரு, என் நாமத்தை நீ அசட்டை பண்ணாதே. முதல் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கும் 1:11. அவருடைய நாமம் எப்படிப்பட்ட நாமம்? சூரியன் உதிக்கிற திசை தொடங்கி அது அஸ்தமிக்கிற திசை வரைக்கும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் ஜாதிகளுக்குள்ளே மகத்துவமுள்ளதாக இருக்கும். காரணம் என்ன? அவர் மெஜஸ்டிக் கிங். நான் மகத்துவமுள்ள ராஜா என்று கர்த்தர் சொல்கிறார். இந்த அதிகாரத்திலே கடைசி வசனம் வாசிங்க. தன் மந்தையிலே கடா இருக்கையில் கெட்டு போனதை ஆண்டவருக்கு நேர்ந்து கொண்டு பலியிடுகிற கபடஸ்தன் சபிக்கப்பட்டவன். என் நாமம் ஜாதிகளுக்குள்ளே பயங்கரமாய் இருக்கும். திரும்ப நான் ஹல்லேலூயா, நான் மகத்துவமான ராஜா. அவரே சொல்றாரு, நான் யாரு? ஐ ஆம் a majestic king. நான் மகத்துவமான ராஜா. என் நாமத்திற்கு நீ பயந்து நடப்பாயா? தம்பி தங்கச்சி, பெரியவர்களே, கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நம்ம ஒவ்வொருத்தரும் கர்த்தருடைய நாமத்திற்கு பயந்து நடக்கணும்னு ஆவியானவர் விரும்புகிறார். அவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். சங்கீதம் 29:1 சொல்லப்பட்டிருக்கு, பலவான்களின் புத்திரரே கர்த்தருக்கு மகிமையையும் வல்லமையை செலுத்து. கர்த்தருடைய நாமத்திற்குரிய மகிமையை செலுத்து.
தொழுது கொள்ளு. அவருக்கு செலுத்த வேண்டிய மகிமையை செலுத்து, கனத்தை செலுத்து. இப்ப தங்கச்சிக்கு கர்த்தர் ஒரு வெற்றியை கட்டளையிட்டு இருக்கிறார். மகிமையை செலுத்தி இருக்கிறார் கர்த்தருக்கு. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமையை செலுத்த சிந்திக்கணும்னு ஆவியானவர் விரும்புகிறார். இதை சிந்தியாமல் இருந்தால் உனக்கு இருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் நான் சாபமாக்குவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஊழியக்காரன் கர்த்தர் சொன்ன என்ன சொன்னாரோ அதை சொல்லும். மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நீங்கள் கேளாமலும் என் நாமத்துக்கு மகிமையை செலுத்தும்படி இதை சிந்தியாமலும் இருந்தால் நான் உங்களுக்குள்ளே சாபத்தை அனுப்பி உங்கள் ஆசீர்வாதங்களையும் சாபமாக்குவேன். நீங்கள் அதை சிந்தியாமற் போனதினால் சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். கர்த்தர் ஏதோ ஒரு காரியத்தில் சுகத்தை கொடுத்துருக்கலாம். அட்லீஸ்ட் காணிக்கை நாளாவது மற்றவங்களுக்கு கர்த்தர் எனக்கு இந்த நன்மையை செஞ்சிருக்கிறாரு, மகிமையை செலுத்தும்படி இதை நீ சிந்தியாமல் இருந்தால் உன் ஆசீர்வாதமும் சாபமாகும். பயங்கர தண்டனை. கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய மகிமை, கர்த்தருடைய நாமத்திற்கு செலுத்த வேண்டிய மகிமையையும் கனத்தையும் நீங்களும் நானும் செலுத்த வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறார். 4வது வசனம். லேவியோடே பண்ணின என் உடன்படிக்கை நிலைத்திருக்கும்படிக்கு இந்த கட்டளையை உங்களிடத்திற்கு அனுப்பினேன் என்பதை அப்பொழுது அறிந்து கொள்வீர்கள். அடுத்த வசனம். லேவியோடே பண்ணின என் உடன்படிக்கை ஜீவனும் சமாதானமுமாக இருந்தது. அவன் எனக்கு பயப்படும் பயத்தோடு இருக்க வேண்டும் என்று நான் இவைகளை அவனுக்கு கட்டளையிட்டேன். அப்படியே அவன். ஹல்லேலூயா. லேவி எப்படி இருந்தானா? என் நாமத்துக்கு பயந்து இருந்தான். நான் அவனுக்கு கட்டளையிட்டேன். என் நாமத்துக்கு பயந்து இருக்கும்படி கட்டளையிட்டேன். என் நாமத்திற்கு பயந்து இருந்தான். அடுத்த வசனம். அவன் வாயில என்ன இருந்துச்சு தெரியுமா? கர்த்தருக்கு பயப்படுற பிள்ளையின் வாயில என்ன இருக்கும் தெரியுமா? சத்திய வேதம். ஹல்லேலூயா. சத்திய வேதம் அவன் வாயில இருந்தது. அவன் உதடுகள்ல, தேவனுக்கு பயப்படுற பிள்ளையே, உன் உதடுகள் அநியாயம் காணப்படக்கூடாது. அநியாயம் காணப்படாது. ஏன்னா அவருடைய வாயிலும் கபடம் காணப்படவில்லை. ஏன் வாயிலும் கபடம் காணப்படக்கூடாது. வெளிப்படுத்துகிற விசேஷத்தில் சொல்லப்பட்டிருக்கும், இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக மாசில்லாதவர்களாக இருக்கிறார்கள். இவர்கள் வாயிலே கபடு காணப்படவில்லை. என்னை குறித்தும் உங்களை குறித்தும் கர்த்தர் சாட்சி சொல்லணும். தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக என் பிள்ளை மாசில்லாத மகளாக காணப்படுறா. இவள் வாயிலே கபடு காணப்படலை. ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள் தங்கள் வஸ்திரங்களை ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள். ஒவ்வொரு நாளும் நம்முடைய வஸ்திரங்களை ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்திலே தோய்த்து வெளுத்து எடுக்க வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறார். அவர் எங்கே கூட்டு போனாலும் சரி அவரை ஃபாலோ பண்ணணும். அவருக்கு பயந்து இருக்கணும். அவருடைய நாமத்திற்கு பயந்து இருக்கணும். அவருக்கு பயந்து அவர் கிருபைக்கு நான் காத்திருக்கணும்னு ஆவியானவர் விரும்புகிறார். எல்லாமே நீங்க தான் ஆண்டவரே, நான் ஒண்ணுமே இல்லை, ஐ எம் நத்திங் லார்ட். உங்களுக்கு பயப்படுற ஆண்டவரே, நான் குதிரையின் பலத்தில் விருப்பமா இராத தெய்வம், வீரனுடைய கால்களில் பிரியப்படாத தெய்வம். யார் மேலையா பிரியமா இருக்கிறாரு? நான் ஒண்ணுமே இல்லை, தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். பிரியமாயிருக்கிறார். கர்த்தருக்கு பயந்திருக்கிற தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவர் சொல்கிறார், சத்திய வேதம் அவன் வாயிலே இருந்தது. அவன் உதடுகளில் அநியாயம் காணப்படவில்லை. அவன் என்னோட சமாதானமாய் சஞ்சரித்தான், உண்மையாய் சஞ்சரித்தான், அநேகரை அக்கிரமத்தினின்று திருப்பினான். ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும்,
வேதத்தை அவன் வாயிலே தேடுவார்களே, அவன் யார்? சேனைகளுடைய கர்த்தரின் தூதன். என் வாயில கர்த்தருடைய நாமத்தை சொல்கிற தேவனுடைய பிள்ளையே, உன் வாயில அநியாயம் காணப்படக்கூடாது, உன் உதடுகள் அக்கிரமம் காணப்படக்கூடாது. கர்த்தரோடு சமாதானமாய் சஞ்சரிக்கணும், யதார்த்தமாய் நான் சஞ்சரிக்கணும். சத்திய வேதம் நம் வாயிலே காணப்பட வேண்டும். மக்கள் தேடுவாங்களாம், ஊழியக்காரன் வாயில கர்த்தருடைய வேதத்தை தேடுவார்களே, அவன் சேனைகளுடைய கர்த்தரின் தூதனாய் இந்த இடத்திலே நிற்க வைத்திருக்கிறார். அவர் நிற்க வைத்திருக்கிறார். அவருடைய ஸ்தானாபதி அவர் ரத்தத்தினால நின்று கொண்டு இருக்கிறோம். அவருடைய நாமத்திற்கு பயந்து நடப்பாயா? அதே அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லுவார், அவர் சிநேகிக்கிற பரிசுத்தத்தை யூதா ஜனங்கள் பரிசுத்த குலைச்சலாக்கினார்கள், அந்நிய தேவதையின் குமார்த்திகளை விவாகம் பண்ணினார்கள். கர்த்தர் சிநேகிக்கிறது பரிசுத்தம். நம் குடும்பத்தில் எந்த ஒரு அசுத்தமும் காணப்படக்கூடாது. குடும்ப வாழ்க்கையில் பரிசுத்தம். அவர் சிநேகிக்கிறது பரிசுத்தம். கர்த்தர் உனக்கும் உன் இளவயதின் மனைவிக்கும் சாட்சியாயிருக்கிறார். ஒருவனும் தன் இளவயதின் மனைவிக்கு துரோகம் பண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாயிருன்னு சொல்லப்பட்டிருக்கு. உன் தோழியும் உன் உடன்படிக்கையின் மனைவியுமாகி அவளுக்கு நீ துரோகம் பண்ணினாயே, நான் தள்ளி விடுதலை நான் வெறுக்கிறேன். அப்படிப்பட்டவன் கொடுமையினால் தன் வஸ்திரத்தை மூடுகிறான். கணவன் மனைவிக்கு துரோகம் பண்ணக்கூடாது, மனைவி கணவனுக்கு துரோகம் பண்ணக்கூடாது. முப்பரி நூல் சீக்கிரம் மாறாது. மூன்றாவது நபராய் பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுது அடியானையும் ஒரு நாள் அவருடைய பரிசுத்த சன்னிதானத்தில் இணைத்து வைத்தார். மூன்றாவது நபராக பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். கர்த்தர் உனக்கும் உன் இளவயதின் மனைவிக்கும் சாட்சியாயிருக்கிறார். அந்த எண்ணம் ஒவ்வொரு கணவனுக்கும் இருக்க வேண்டும், ஒவ்வொரு மனைவிக்கும் இருக்க வேண்டும். தேவன் நம் நடுவில் சாட்சியாயிருக்கிறார். கர்த்தர் டிவோர்ஸை வெறுக்கிறார். மனதளவில் சிலர் தள்ளி விட்டுருப்பாங்க. அப்படி தள்ளி இருக்கிறோமா? கணவனை மனைவிய அவர் தான் கொடுத்திருக்கிறார், கணவனாய் கொடுத்திருக்கிறார். ஒரு சில குறைகள் இருக்கும், அவர்களுக்காக நாம் முழங்காலில் நின்று ஜெபிப்போம். சண்டை போட சொல்லலாம், ஆண்டவர் வந்து அன்பினால சொல்லலாம். கேட்கலைனா நம் முழங்காலில் நின்று நம் கணவருக்காய் நம் பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கும் பொழுது உலர்ந்த எலும்புகளை உயிரடைய செய்கிற தேவனுடைய வல்லமை இறங்கும். கர்த்தர் அந்த உலர்ந்த எலும்புகளிலே கர்த்தர் ஒரு ஆவியை அனுப்புவார், ஒரு அசைவு உண்டாகும். அவர்கள் கால் ஊன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள். என்ன ஆண்டவரை இந்த இடத்துல என்ன நிறுத்தி இருக்கிறீங்கன்னு சொல்லி நீங்க கேட்குறீங்களா? கர்த்தர் தான் நிறுத்தினார் எசேக்கியேல் தீர்க்கதரிசியை உலர்ந்த எலும்புகளின் நடுவிலே. இந்த எலும்புகள் உயிரடையுமா? எங்க நம்பிக்கையெல்லாம் உலர்ந்து போயிடுச்சுன்னு சொல்லி நிற்கிறாங்களே. தீர்க்கதரிசிக்கும் தெரியல, தேவரீர் அதை அறிவீர். நம் பிள்ளைங்க உயிரடைவாங்களா? அவருக்கு தெரியும். நாம் ஜெபிப்போம், ஜெயம் பெறுவோம். கர்த்தருடைய நாமத்திற்கு பயந்து இருக்கணும். 2வது அதிகாரத்திலே கர்த்தருடைய நாமத்துக்கு. 3வது அதிகாரம் மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடொருவர் பேசிக்கொள்வார்கள், கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று ஹல்லேலூயா அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது. 3வது பாருங்களேன், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அதில் சொல்லப்பட்டிருக்கும், நான் கர்த்தர், நான் மாறாதவர், ஆகையால் யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலமாகவில்லை. ஏன் நம்ம குடும்பத்தை கர்த்தர் நிர்மூலமாக்காமல் காத்தார்? அவர் கர்த்தர், அவர் மாறாதவர், ஆகையால் நம்ம நிர்மூலமாகாமல் காத்தார். கர்த்தருக்கு பயந்தவர்கள். இப்போ நானும் என் ஃப்ரெண்டும் பேசி கொண்டிருக்கிறத கர்த்தர் அதை கவனித்து கேட்டார். அதுக்கு முந்தின நாள் எதிர்பாராமல் ஒரு இடத்துக்கு ஆண்டவர் கூட்டிகிட்டு போனார். நான் கூட சொன்னேன், ஆண்டவர் என்னை மாட்டிட்டீங்களே, ஆண்டவரை மாட்டி விட்டுட்டீங்களே, எனக்கெல்லாம் ரொம்பலாம் அபிஷேகம்லாம் ஒன்றும் கிடையாது ஆண்டவரே. ஆனால் ஒன்றே ஒன்று, ஒரு வேர்டு அங்கே இருக்கும்போது எனக்கு ஞாபகம் வந்துச்சு.
புதிய ஃபீல்டெல்லாம் ஆண்டவர் கூட்டிகிட்டு போகிறாரு. உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா? உனக்கு இருக்கிறது கொஞ்சம் அபிஷேகம் தான், ஆனால் உனக்குள்ளே இருக்கிறவர் தேவனால் அனுப்பப்பட்டவர், தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார். தேவன் அவருக்கு தமது ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார். எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் அளவில்லாத ஆவியை உடையவர், நம்மை நிரப்பி அனுப்புகிறவர், வார்த்தையால் நிரப்பி இருக்கிறார். அவர் சொன்னா அவர் பேசுவார், அவர் பொறுப்படுத்திக் கொள்வார். நான் ஆச்சரியப்பட்டேன். அன்னைக்கு மட்டும் எனக்கு இந்த மெசேஜ் வந்து பாயிண்ட் எடுத்துக்கலாம். நான் ரொம்பலாம் ஒன்று மெசேஜே எடுக்கலை. ஆவியானவர் அவருடைய நாம மகிமைக்காக நான் சொல்கிறேன். அவரே தடையின்றி பேசுகிறத நான் பார்த்தேன். இப்போ நினச்சேன், நான் இந்த புதிய ஃபீல்டில் எனக்கு தெரியாது நான் சொல்லும்போது, எந்த ஒரு மனிதன் அவர் அனுப்பி நான் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லும்போது, அவர் அனுப்புனா அவர் பார்த்து கொள்வார், மகிமையான காரியங்கள் நடக்கும். ஹல்லேலூயா. மனிதன் ஒன்றுமில்லை, we are nothing. ஆனால் அவருடைய நாமத்திற்கு மகிமையை செலுத்து. இது மனுஷ சத்தம் அல்ல, தேவனுடைய சத்தம் என்று மனிதர்கள் புகழலாம். மனிதனுடைய வார்த்தை அல்ல, கர்த்தருடைய வார்த்தை. அவர் வார்த்தைக்காக நான் தைரியமாக நான் சொல்லுவேன். அவர் சொல்லி தான் அந்த இடத்துல நான் நின்றுக்கிட்டு இருக்கேன். அவருடைய கிருபையினால் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். சும்மா ஏதோ எனக்கு கிடைக்கல, ஏதோ ஒரு பிரசங்கம் எடுத்துலாம். நோ, அதுக்கு நான் வரலை. அவர் என்ன சொல்கிறாரோ, அவர் வாயின் வார்த்தை, அவர் வாயா இருக்கும்படி ஆண்டவர் இந்த இடத்துல அனுப்பியிருக்கிறார். அவர் தீர்க்கதரிசியா இந்த இடத்துல அனுப்பியிருக்கிறார். நீ தீர்ப்பானத்தில் நின்று விலையேறப்பட்டதை பிரித்தெடுத்தால் என் வாய் போல் இருப்பாய். கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடொருவர் பேசிக்கொள்வார்கள். கர்த்தர் அதை கவனித்து கேட்பார். அவருக்கு நீங்கள் பயந்து நடக்கிறீங்களா? உடைய நாமத்தை நீங்கள் தியானிக்கிறீங்களா? உங்களுக்காக ஒரு ஞாபக புஸ்தகம் அவருக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுகிறதற்கு அவர் அநீதி உள்ளவர் அல்ல. கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கும் துன்மார்க்கனுக்கும் நீதிமானுக்கும் கர்த்தர் ஒரு வித்தியாசத்தை காட்டுவார். அவர் ஊழியம் செய்கிறவனுக்கும் ஊழியம் செய்யாதவனுக்கும் கர்த்தர் ஒரு வித்தியாசத்தை காட்டுவார். என் நாமத்திற்கு பயந்து நடப்பாயா? எரேமியா 2 அதான் சொல்லப்பட்டிருக்கும். நீ உன் தேவனாகிய கர்த்தரை விடுகிறதும் என்னை பற்றும் பயம் உன்னிடத்தில் இல்லாமல் இருப்பதும் எத்தனை பொல்லாப்பும் கசப்புமான காரியம் என்று உணர்ந்து கொள் என்று கர்த்தர் சொல்கிறார். கர்த்தரை விடுகிறது எவ்வளோ பொல்லாப்பான காரியம். கர்த்தரை பற்றுகிற பயம் நம் கணவரிடத்தில் காணப்படணும், நம்மிடத்தில் காணப்படணும், சபையில் காணப்படணும், பிள்ளைகளிடத்தில் காணப்படணும். மரியாதை போல அர்ப்பணிக்கணும். இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உடைய வார்த்தையின்படி எனக்காக கடவது. நிந்தையை சுமக்க என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன். எரேமியா 5:22 ஆண்டவர் கொஸ்டின் பண்றார். எரேமியா 5:22 எனக்கு பயப்படாதிருப்பீர்களோ என்று கர்த்தர் சொல்கிறார். அலைகள் மோதி அடித்தாலும் மேற்கொள்ளாத படிக்கும், அவைகள் இறைந்தாலும் கடவாத படிக்கும், கடக்க கூடாத நித்திய பிரமாணமாக சமுத்திரத்தின் மணலை எல்லையாய் வைத்திருக்கிறவராகிய எனக்கு முன்பாக அதிராதிருப்பீர்களோ? அதிர மாட்டேயா? ஆண்டவர் கேட்கிறாரு. கடக்கக்கூடாத நித்திய பிரமாணமாக சமுத்திரத்தின் மணலை வச்சிருக்கிறேன் பத்தியா, இம்மட்டும் வா, மிஞ்சி வராதே, உன் அலைகளின் பெருமை இத்தோടെ அடங்கு கடவுதுன்னு சொல்லி கடக்கக்கூடாத நித்திய பிரமாணமாக சமுத்திரத்தின் மணலை எல்லையாய் வைத்திருக்கிறவருக்கு முன்பாக அலைகள் மோதி இடித்தாலும் மேற்கொள்ளாதபடிக்கு வைத்திருக்கிறவராகிய சமுத்திரத்தை குலுக்குகிற சேனைகளை கர்த்தர். சமுத்திரத்தை குலுக்குவார் ஆண்டவர். நம்மளால குலுக்க முடியுமா? ஆனா மனுஷன் கர்த்தருக்கு பயப்படுற பயம் இல்லை. நம்ம சரியில்லை. நான் அப்படிதான் நான் சொல்வேன். தேவனுடைய ஊழியக்கார வீட்டில் நான் ஃபஸ்ட்டு நான் சொல்லுவேன், என் குடும்பத்தை வச்சு தான் நான் பேசுகிறேன். என் தம்பி சொல்லுவான், எல்லா மெசேஜ் நீ ஒன்றை மென்ஷன் பண்ணி என் வீட்டில் எப்படி நடக்குதோ அதை வச்சு தானே எனக்கு தெரியும் அப்படின்னு. இப்படி தான் ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கும் அப்படின்னு.
கர்த்தரை அசட்டை பண்ணாதே, கர்த்தருடைய நாமத்தை அசட்டை பண்ணாதே, கர்த்தருடைய நாமத்திற்கு பயந்திரு, கர்த்தருடைய நாமத்துக்கு கீழ்ப்படிந்து நட. கர்த்தரை பற்றுகிற பயம் உண்டாகட்டும் இந்த நாளிலே. சிறியோர் பெரியோர், ஊழியக்காரன் ஊழியக்காரி எல்லாரையும் கர்த்தரை பற்றுகிற பயம் ஆவியானவர் விதைப்பாராக நான் ஜெபிக்கிறேன், வாஞ்சிக்கிறேன், விரும்புகிறேன். கர்த்தருக்கு பயந்து நடந்தால் எபிரேய மருத்துவச்சிகளின் குடும்பங்களை கர்த்தர் தலைக்கும்படி செய்தார். நீ ஜெபிக்கவே வேண்டாம், கர்த்தர் குடும்பங்களை தலைக்கும்படி செய்கிற கர்த்தர். யாக்கோபே உன் கூடாரங்களும், இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள். சபைகளிலே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லை, குடும்பத்தில் கர்த்தரை பற்றுகிற பயம் இல்லை. சின்ன பிள்ளைங்க பெரிய பிள்ளைங்க, குடும்ப தலைவன் தலைவி, கர்த்தரை பற்றுகிற பயம் இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, எத்தனை பொல்லாப்பும் கசப்புமான காரியம், அது எத்தனை கசப்பான காரியம், அது எத்தனை பொல்லாப்பான காரியம். ஏய், நீ உணர்ந்து கொள். எனக்கு கொடுக்கிற கணம் எங்கே? எனக்கு பயப்படுகிற பயம் எங்கே? எனக்கு முன்பாக நீ அதிராதிருப்பாயோ? எனக்கு முன்பாக பயப்படாதிருப்பாயோ? கர்த்தர் கேட்கிறார், மனுஷன் அல்ல, கர்த்தர் கேட்கிறார். இப்படி நடந்தேனா ஆண்டவர் சொல்றாரு, என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். அல்லேலூயா. இப்பதான் வார்த்தைக்கு வர, நீதியின் சூரியன் உதிக்கும். கர்த்தர் உன்மேல் உதிப்பார். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. பயந்து நடக்கும்போது முதல் பிளஸ்ஸிங், கர்த்தர் என் மேல் உதிப்பார். அவர் நீதியின் சூரியன். தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமுமானவர். அவர் கிருபையும் மகிமையும் அருளுகிற கர்த்தர். நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும். இதான் நடக்க போகுது இந்த உலகத்தில். ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார். இங்கே வந்திருக்கிற கர்த்தருக்குள் பிரியமான பிள்ளைகளே, உங்கள் ஒவ்வொருவர் மேலும் கர்த்தர் உதிப்பாராக. சின்ன பிள்ளைங்க, வாலிப தம்பி தங்கச்சி எல்லார் மேலேயும் கர்த்தர் உதிப்பாராக. கர்த்தருடைய மகிமை உங்கள் மேல் காணப்படட்டும். நான் விரும்புகிறேன், வாஞ்சிக்கிறேன், ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய மகிமை நம்மேல் காணப்படும். ஒரு தேவதூதன் வரும்பொழுதே கர்த்தருடைய மகிமை அந்த இடம் சுற்றிலும் பிரகாசித்ததுன்னு சொல்லப்பட்டிருக்கு. எசேக்கியா பிரான்சிஸ் அண்ணன் ஆண்டவர்கிட்ட கேட்பாங்களாம், ஆண்டவரே, ஒரு தேவதூதனை அனுப்பும் பொழுதே அந்த இடம் முழுவதும் கர்த்தருடைய மகிமை பிரகாசித்ததுன்னு இருக்கேன். நான் உங்கள் பிள்ளை அல்லவா? உங்கள் பிள்ளை அந்த இடத்துல வரும் பொழுது அந்த இடம் முழுவதும் ஹல்லேலூயா. நான் சர்வெண்ட் இல்லை, ஒரு பக்கம் சர்வெண்ட், இன்னொரு பக்கம் அவருடைய பிள்ளை. ஹல்லேலூயா. உங்கள் மகிமை இந்த இடத்தை சுற்றிலும் பிரகாசிக்கட்டும், பிரகாசிக்கும். என் மகிமையினாலே அந்த வாசஸ்தலம் பரிசுத்தமாக்கப்படும் என்று கர்த்தர் சொல்கிறார். கர்த்தருடைய மகிமை இறங்கி வரும் பொழுது அவருடைய வாசஸ்தலம் பரிசுத்தமாக்கப்படும். நீதியின் சூரியன் உதிக்கும். உதிக்கும் போது என்ன நடக்கும்? உன் வெளிச்சத்தினத்துக்கு ஜாதிகளும், உதிக்கிற உன் ஒளியினத்துக்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். வருவாங்க ஐயா, ஜாதிகள் நடந்து வருவார்கள், ராஜாக்கள் நடந்து வருவார்கள். நடக்கும். எல்லா ராஜாக்களும் சாஸ்திராங்கமா வந்து விழ போறாங்க. நம்ம செய்ய வேண்டியது என்ன? உடைய நாமத்திற்கு பயந்து நடக்கணும். உடைய நாமத்தை அசட்டை பண்ணக்கூடாது. அடுத்த வார்த்தை என்ன சொல்லப்பட்டிருக்கு? மல்கியா 4:2, அதன் செட்டைகள் இங்கே ஹல்லேலூயா. 2வது ஆண்டவர் ஆசீர்வாதம் தாராரு. ஆரோக்கியமான செட்டைகளால் உன்னை மூடுவேன். அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். அவன் செட்டையின் கீழே 4 ஆசீர்வாதங்கள் உண்டு. ஆரோக்கியம் ஃபஸ்ட்டு கர்த்தர் என் மேலே உதிக்கிறாரு. 2வது இந்த புதிய மாதத்தில் செட்டையின் கீழே ரூத் 2:12 சொல்லப்பட்டிருக்கு, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டையின் கீழே அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கர்த்தர் கொடுக்கிறார். செட்டையின் கீழே அடைக்கலம். அவர் செட்டையின் கீழே தான் அடைக்கலம். அவர் தான் உனக்கு அடைக்கலமாய் இருப்பார். மோசே இந்த உலகத்தை விட்டு கடந்து போகும் பொழுது என்ன சொல்லிட்டு போனார்?
என் பிள்ளைங்களை ஒவ்வொரு கோத்திரமாக ஆசீர்வதிச்சுட்டு சொன்னார், அநாதி தேவனே உனக்கு அடைக்கலாம், உடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம், அவர்தாயா உனக்கு அடைக்கலமாக இருப்பார். என் பிள்ளையே உங்களை விட்டு நான் ஆண்டை விட்டு போகிறேன். அநாதியாய் விட்டிருக்கிற கர்த்தர். சங்கீதம் 90 அவர் தான் சொல்கிறார், ஆண்டவரே தேவரீர் தலைமுறையாக எங்களுக்கு நீர் அடைக்கலமானவர். ஆண்டவரே என் தலைமுறைகளுக்கெல்லாம் தலைமுறை forever and ever நீங்கள் தான் ஏன் அடைக்கலமானவர். என் பிள்ளைங்களுக்கு அடைக்கலமானவர், என் சபைக்கு அடைக்கலமானவர். தாவீது ராஜா சொல்கிறான், தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். அவர் எவர் பிரசன்ட் ஹெல்ப். உன்னை உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்திருக்கிற கர்த்தர். என் நாமத்தை அவன் என்னிடத்தில் வாஞ்சியாயிருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை as he has known my name I will set him high place. உயர்ந்த அடைக்கலத்தில் நான் வைப்பேன். என் நாமத்தை நீ அறிஞ்சிருக்கிறீல, என் பேரை நீ அறிஞ்சிருக்கிறீல, உன்னை நான் உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். நீ செட்டையின் கீழே வந்துட்ட பத்தியா, என் செட்டையின் கீழே வந்துட்ட, உனக்கு அடைக்கலம் உண்டு, உனக்கு பாதுகாப்பு உண்டு. சங்கீதம் 91 1 முதல் 4 வரை வாசிக்கலாம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், அல்லேலூயா, நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். யாருடைய மறைவில் நம்ம எல்லாரும் வந்திருக்கிறோம்? நம்ம குடும்பம் வந்திருக்குது. உன்னதமானவரின் மறைவில், த மோஸ்ட் ஹை, சூப்பர்லேட்டிவ் டிகிரியில் கொடுத்துருக்குறாங்க. த மோஸ்ட் ஹை, உன்னதமானவரின் மறைவு, சர்வ வல்லவருடைய நிழல்ல நாங்கள் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் உங்களை பார்த்து சொல்கிறோம், நீங்கள் தாயா எங்கள் அடைக்கலம். யூ ஆர் மை ரெஃப்யூஜ், யூ ஆர் மை ஃபோர்ட்ரஸ், நீங்கள் தான் என் கோட்டை. யூ ஆர் மை லார்ட், நீங்கள் தான் என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று நான் சொல்லுவேன். சொல்லும்போது என்ன நடக்குமா? அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். ஹல்லேலூயா. வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிக்கிற கர்த்தர். ஆனால் யாருடைய நிழல்ல நம்ம கூடி இருக்கிறோம்? உன்னதமானவரின் மறைவில் சர்வவளுடைய நிழல்ல தங்கி இருக்கிறோமா? கர்த்தரை பார்த்து நம்ம சொல்லணும். இப்படி சொல்லும் பொழுது கர்த்தர் நம்ம வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கு தப்புவிக்கிறார். அவருடைய சிறகுகளால் நம் பிள்ளைகளை மூடுகிறார். அவர் செட்டைகளின் கீழே நீ அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமாய் இருக்கும். 2வது பாயிண்ட், அவர் செட்டையின் கீழ் ஆரோக்கியம், அவர் செட்டையின் கீழ் உனக்கு பாதுகாப்பு உண்டு, அடைக்கலம். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். ஆமென். 2வது பாயிண்ட் அடைக்கலம். 3வது பாயிண்ட் சங்கீதம் 63:7. அவருடைய செட்டைகளின் நிழல் என்ன இருக்கும்? நீர் எனக்கு துணையா இருந்ததினால், ஹல்லேலூயா, உமது செட்டைகளின் நிழலிலே ஹல்லேலூயா நான் களி கூறுகிறேன். ஹல்லேலூயா. இந்த செட்டைகளின் நிழல்ல நம்மளை கலிகூற பண்ணுகிற கர்த்தர். அவர் துணையாக இருப்பார் உங்களை. இந்த புதிய மாதத்தில் உன் தேவனாக இருக்க செட்டை நிழலில் வந்துட்டீங்கல்ல. தாவீது ராஜா சொல்கிறான், வறண்டதும் யூதாவின் வனாந்திரத்தில் இருந்து அவன் பாடுறான், நீர் என்னுடைய தேவன் ஆண்டவரே. வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீர் அற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உண்மையில் தாகமாக இருக்கிறது, என் மாம்சமானது உண்மை வாஞ்சிக்கிறது. இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உண்மை பார்க்க நான் ஆசையாக இருந்தேன் ஆண்டவரே. ஒரு ராஜா பரிசுத்த ஸ்தலத்தில் யாரை பார்க்க ஆசையாக இருந்தாராம்? உங்களை பார்க்க நான் ஆசையாக இருக்கிறேன். என் ஃப்ரெண்டை பார்க்க இல்லை, ஊழியக்காரனை பார்க்க இல்லை, ஊழியக்காரியை பார்க்க இல்லை, உங்களை பார்க்க நான் ஆசையாக இருந்தேன் ஆண்டவரே. ஆசையாக இருந்து உமது வல்லமையையும் உமது மகிமையை கண்டேன். ஜீவனை பார்க்கிலும் உம்முடைய கிருபை நல்லது. என் உதடுகள் உம்மை துதிக்கும், என் ஜீவனுள்ள மட்டும் நான் உம்மை துதிப்பேன். உமது நாமத்தை சொல்லி நான் கையெடுப்பேன் ஆண்டவரே. ஆபகுக்கு சொல்வார்,
நீ செங்கடலின் நடுவே நடந்து வரும் பொழுது ஆழி தன் கைகளை உயர எடுத்தது. ஹல்லேலூயா. ஆழி என்ன செஞ்சுதான்? தன் கைகளை இறைவனுக்கு முன்பாக உயர எடுத்தது. நடுங்குது. அவருடைய கரத்திலே பராக்கிரமம் மறைந்திருந்தது. அவருடைய கரத்தில் அந்த கிரணங்கள் வீசின. அங்கே அவருடைய பராக்கிரமம் மறைந்திருந்தது. அவருடைய வலது கரத்தினாலே, அவருடைய வலது கரம் பலத்தினாலே மகத்துவம் சிறந்திருக்கிறது. அவருடைய வலது கரம் பகைஞனை நொறுக்கி விட்ட கரம். நம்ம ஒண்ணுமே இல்லப்பா, நம்ம ஒண்ணுமே இல்லை. அவருடைய கரம் நம்ம மேல இருக்கிறதுனால தான், அவருடைய தயவுள்ள கரம் நம்ம மேல கூட இருந்து நடத்துது. எவ்வளவோ நெருக்கங்கள் கூட இருந்தாலும் கர்த்தர் கூட இருக்கிறார். அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம். நீர் எனக்கு துணையாய் இருந்ததினால் உமது செட்டைகளின் நிழலிலே நான் களி கூறுகிறேன் ஆண்டவரே. கடைசி வர அவர் நமக்கு துணையாய் இருப்பார். யோசேப்பை பார்த்து அவங்க அப்பா கடைசி ஆசீர்வதிக்கும் போது சொல்றார், யோசேப்பு கனி தரும் செடி, நீர் ஊற்றண்டையில் உள்ள கனி தரும் செடி, உன் கொடிகள் சுவரின் மேல் படரும். வில்வீரர் உன்னை மனமடிவாக்குனாங்களாப்பா, உன்மேல் அம்பை தாங்க, உன்னை பகைச்சாங்க, ஆனாலும் உன் வில் உறுதியாய் நின்றது. உன் புயங்கள் யாக்கோபுடைய வல்லவரின் கரங்களால் பலத்தன. எப்படிப்பா? உன் தகப்பனுடைய தேவனாலே அப்படி ஆயிற்று. ஹல்லேலூயா. அவர் உனக்கு துணையாக இருப்பார். மகனே, நான் உலகத்தை விட்டு கடந்து போகிறேன், உன் தகப்பனுடைய தேவன் எனக்கு துணையாக இருந்தார் அல்லவா, உனக்கு துணையாக இருப்பார் மகனே. அதனால தான் உன் வில் உறுதியாய் நின்றது. தாவீதை பார்த்து ஆண்டவர் சொன்னார், என் புயம் உன்னை பலப்படுத்தும், என் கை அவனோட உறுதியாய் இருக்கும், என் உண்மையும் என் கிருபையும் அவனோடு இருக்கும், என் நாமத்தினாலே உன் கொம்பு உயரும், என் தயவினாலே உன் கொம்பு உயரும், என் புயம் உன்னை பலப்படுத்தும். அவர் நமக்கு துணையாய் இருப்பதனால அவருடைய செட்டைகளின் நிழலிலே உங்களையும் என்னையும் கலிகூற செய்வார் ஒவ்வொரு நாளும். என் ஆத்துமா உம்மை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறது ஆண்டவரே, உமது வலது கரம் என்னை தாங்குகிறது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் அவருடைய வலது கரம் நம்மை தாங்கி கொண்டிருக்கிறதற்காக நன்றி அப்பா. தாவீது ராஜா சொல்றார், என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள். உண்மைதான் ஆண்டவரே, எனக்கு விரோதமாய் எழுப்புகிறவர்கள் அநேகர். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நான் படுத்து நித்திரை செய்தேன், விழித்து கொண்டேன், கர்த்தர் என்னை தாங்குகிறார். ஒவ்வொரு நாள் காலையிலும் என்னை உம்முடைய கிருபை என்னை தாங்குகிறது ஆண்டவரே, உம்முடைய வலது கரம் என்னை தாங்குகிறது ஆண்டவரே. இனிமேலும் தாங்குவீங்கப்பா. என் ஆத்துமா உம்மை தொடர்ந்து பற்றி கொண்டே இருக்கிறது. உம்முடைய செட்டைகளின் நிழலிலே களி கூறுகிறேன். அடுத்தபடியாக உம்முடைய செட்டைகளின் நிழலில் ஆண்டவர் என்ன செய்கிறாராம்? சங்கீதம் 36:6-7. சங்கீதம், உமது நீதி மகத்தான பர்வதங்கள் போலவும் உமது நியாயங்கள் மகா ஆழமாகவும் இருக்கிறது. கர்த்தாவே, மனுஷரையும் மிருகங்களையும் காப்பாற்றுகிறீர். தேவனே, உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது, அதனால் மனுபுத்திரர் உம்முடைய செட்டைகளின் நிழலிலே வந்தடைகிறார்கள். அதிலே தொடர்ந்து சொல்லப்பட்டிருக்கும், உம்முடைய செட்டைகளின் நிழலிலே என்னை காப்பாற்றும். அவருடைய செட்டைகளின் நிழலிலே நம்மை காப்பாற்றுகிற கர்த்தர், அவருடைய கிருபை அருமையான கிருபை, அதனால் மனுபுத்திரர் அவருடைய செட்டைகளின் நிழலிலே வந்தடைகிறார்கள். மனுஷரையும் மிருகங்களையும் காப்பாற்றுகிற கர்த்தர் அவருடைய செட்டைகளின் நிழலிலே என்னை காப்பாற்றும். அவருடைய செட்டைகளின் நிழலிலே ஒரு களி கூறுதல் உண்டு, செட்டைகளின் நிழலிலே அடைக்கலம் உண்டு, செட்டைகளின் நிழலிலே ஆரோக்கியம் உண்டு. இந்த புதிய மாதத்திலே கர்த்தருக்கு பயந்து நடக்கும் பொழுது நம்மேல நீதியின் சூரியன் கர்த்தர் உதிப்பார். கர்த்தருடைய மகிமை நம்மேல் காணப்படும். நம்முடைய நம்மேல கர்த்தருடைய ஆரோக்கியம் காணப்படும். ஒவ்வொரு நாளும் அவருடைய செட்டைகளின் நிழல்ல களி கூற செய்வார். அதிலே மல்கியா 4:2 வாசியுங்கள். என் நாமத்திற்கு பயந்திருக்கிறேன், உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய், ஹல்லேலூயா, நீ வெளியே புறப்பட்டு போவாய், நீ கொளுத்த கன்றுகளைப் போல் வளருவாய். ஹல்லேலூயா. கர்த்தர் உத்தமர் என்று சங்கீதம் 92 கடைசி 2 சொல்லப்பட்டிருக்கும். என் கண்மலையாகி அவரிடத்தில் அநீதி இல்லை என்று விளங்கப்படும்படி அவர்கள் முதிர் வயதில் கூட எப்படி இருப்பாங்களாம்? புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள். நீ வளருவாய், உன் ஊழியம் வளரும்.
தாவீது வர வர பலத்தான். காரணம் என்ன? சேனைகளின் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். காரணம் என்ன? சேனைகளின் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அவன் மகா புத்திமானாய் நடந்து கொண்டான். தாவீது தன் செய்கைகளிலெல்லாம் புத்திமானாய் நடந்து கொண்டான். கர்த்தர் அவனுடனே கூட இருந்தார். கர்த்தர் கூட இருக்கும் பொழுது செய்கைகளிலெல்லாம் புத்திமானாய் நடக்கும்படி கர்த்தர் கிருபை செய்வார். நீ வளருவாய், உனக்கு ஆரோக்கியம் இருக்கும், உன்மேல் கர்த்தர் உதிப்பார், நீ கொடுத்த கன்றுகளைப் போல் வளருவாய். அப்பொழுதுதான் எப்படி இருப்ப? நீதிமான் பனையை போல் செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல் வளருவான். அடுத்தபடியாக அதை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். மல்கியா 4:3. அடுத்து என்ன செய்வாரா? நீ வளருவாய், நீ துன்மார்க்கனை மிதிப்பாய், நான் இதை செய்யும் நாளிலே அவர்கள் உங்கள் உள்ள கால்களின் கீழே ஹல்லேலூயா சாம்பலாய் இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். ஆனால் நம்ம செய்யறது, உன் சத்துரு விழும்போது நீ சந்தோஷப்படாதே, அவன் இடரும் போது உன் இருதயம் களி கூறாது இருப்பதாக. உன் சத்துரு பசியாய் இருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு, தாகமாய் இருந்தால் தண்ணீர் கொடு. நீ துன்மார்க்கனை மிதிப்பாய், சத்துருவின் வல்லமைகளை நீ மிதிப்பாய். உபாகமம் 33 நீ எதையெல்லாம் மிதிப்பாய் என்று சொல்லி நான் முடித்து விடுகிறேன். உபாகமம் 33:29. உபாகமம் 33:29. இஸ்ரவேலை நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும், ஹல்லேலூயா, உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. ஹல்லேலூயா. உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள். ஹல்லேலூயா. சத்துருக்களின் மேடுகளை நீ மிதிப்பாய். இந்த புதிய மாதத்திலே பேசுகிறவர்கள் பேசட்டும், தூற்றுகிறவர்கள் தூட்டட்டும். உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசினாங்களா, கர்த்தர் அவர்களை அடக்குவார். நியாய கேடலாம் தன் வாயை மூடும், தீமையானது தன் வாயை மூடும். ஆண்டவர் கேட்கிறார், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு சகாயம் செய்யும் கேடகமாய் நான் இருப்பேன். மோசே இப்படிலாம் சொல்லி ஆசீர்வதிச்சுட்டு போறார். ஐயா, உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமா, என் பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுக்கு கூட இருப்பார், ஒரு அடைக்கலமா இருப்பார். உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள். நீ சத்துருக்களின் மேடுகளை நீ மிதிப்பாய், மிதிப்பாய், துன்மார்க்கனை மிதிப்பாய். உன் கரம் உன் சத்துருக்களுடைய பிடரின் மேல் இருக்கும். எவர்கள் உனக்கு விரோதமாய், இல்லைன்னா ஆண்டவர் இப்படி செய்வார், எவர்கள் உனக்கு விரோதமாய் கூடுகிறார்களோ அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள். ஹல்லேலூயா. ஒன்று அவன் ரட்சிக்கப்படுவான், இல்லைன்னா நீ உன்னோட போராடினவர்களை நீ தேடியும் காணாதிருப்பாய். ரட்சிக்கப்படணும்னு நான் விரும்புகிறேன், அவர் சித்தம். உன்னோட யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் இல்பொருள் ஆவார்கள். உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள். ரெண்டாவது, நீ இதை எதை மிதிப்பாய்? சங்கீதம் 91:13. சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் ஹல்லேலூயா வலு சர்ப்பத்தையும் நீ மிதித்து போடுவாய். அப்படிப்பட்ட வல்ல அபிஷேகத்தால கர்த்தர் உங்களை என்னை நிரப்ப போறார். சிங்கத்தின் மேல நீங்க நடக்க வேண்டிய சூழ்நிலை வரும், நீ நடப்பாய். உடைய பாதங்களின் கீழ் காரிருள் இருந்தது, எல்லாம் அவர் பாதத்துக்கு கீழே தான். உன் சத்துருக்களை உனக்கு பாதபடியாக்கி போடுகிற கர்த்தர். நீ பால சிங்கத்தையும் உனக்கு விரோதமாக வர்ற எல்லா பால சிங்கம் பால சர்ப்பத்தை அவருடைய அபிஷேகத்தினாலே நீ மிதித்து போடுவாய். தாவீது ராஜா சொன்னது போல சொல்லுவ, சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பொல்லாத பெலிஸ்தனுடைய கைக்கும் தப்புவிப்பார். இந்த புதிய மாதத்தில் கர்த்தர் அப்படி செய்வார். லூக்கா 10:19. எதை மிதிப்பாய்? லூக்கா 10:19. இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவினுடைய சகல வல்லமைகளை மேற்கொள்ளவும் உங்களுக்கு நான் அதிகாரம் கொடுக்கிறேன்.
ஹல்லேலூயா. ஒன்று உன்னை சேதப்படுத்த முடியாது. உனக்கு விரோதமாக வரானா, சர்ப்பம் வரானா, வெள்ளம் போல வரானா, வெள்ளம் போல் சத்துரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். என் மேல ஏகோவா நிசிங்கிற ஒரு நேச கொடி, ஜெயக்கொடி படர்ந்திருக்கிறத பார்த்து சத்துரு பயப்படுவான், பிரபுக்கள் கலங்குவார்கள். நீ சர்ப்பங்களை மிதிப்பாய், தேள்களை மிதிப்பாய். கர்த்தர் உனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். யூஸ் பண்ண அத்தாரிட்டிய, யூஸ் யுவர் அத்தாரிட்டி இன் ஜீசஸ் மைட்டி நேம். செக் எழுதி ஆண்டவர் கொடுத்துட்டாரு. யூஸ் பண்ணாம இருந்தா யார் மேல தப்பு? சத்துருவினுடைய சகல வல்லமைகளை மேற்கொள்ள கர்த்தர் எனக்கும் உங்களுக்கும் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். கட்டளை போடு, காற்றை பார்த்து இறையாதே, கடலை பார்த்து அமைதியாயிரு. சில இதை ஜெபிக்க வேண்டியதுக்கு ஜெபிக்கணும், அதட்ட வேண்டியதுக்கு அதட்டணும். கர்த்தர் அதை அதட்டினார், காற்று நின்று போனது, மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. ஒன்றுமுனை சேதப்படுத்த மாட்டாது, ஒன்றுமுனை சேதப்படுத்த மாட்டாது. அக்கினியின் மனம் உன்மேல வீசாது, அக்கினி உன்மேல் பலம் செய்ய தேவன் விடமாட்டார். நீ அக்கினியின் நடுவிலிருந்து சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ வெளியே வந்தார்கள். நீ நடந்து போற அந்த அக்கினியின் பாதையிலிருந்து நீங்கள் இந்த புதிய மாதத்தில் வெளியே வருவீங்க. காரணம், அக்கினியின் நடுவில் உலாவின கர்த்தர் நம் நடுவில் உலாவி கொண்டிருக்கிறார். எந்த மனிதன் தூக்கி போட்டானோ அவனை வெளியே கொண்டு வரும்படி கர்த்தர் கட்டளை கொடுப்பார். கடைசியா ஒன்று ஏசாயா 41:14-15. எதை மிதிப்பாய்? ஏசாயா 41:14-15. யாக்கோபு எனும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார். இதோ போரடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்கள் உள்ள யந்திரமாக்குகிறேன். நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கி விடுவாய். அவைகளை பூனி தூற்றுவ. அப்பொழுது காற்று அவைகளை கொண்டு போய், சுழல் காற்று அவைகளை பறக்கடிக்கும். நீயோ கர்த்தருக்குள்ளே களி கூர்ந்து, ஹல்லேலூயா, இஸ்ரவேலின் பரிசுத்தருக்குள்ளே மேன்மை பாராட்டி கொண்டிருப்பாய். உனக்கு விரோதமா மலை மாறி பிரச்சனையோட வந்திருக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலதுகையை பிடித்து கொண்டு பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்கிறேன். நான் உனக்கு கொடுக்கிற அபிஷேகத்தினாலே நீ மலைகளை மிதித்து போடுவாய், நொறுக்கி போடுவாய், தூற்றி போடுவாய். சுழல் காற்று அவைகளை பறக்கடிக்கும். நீயோ கர்த்தருக்குள்ளே கலிகூர்ந்து கொண்டிருப்பாய், இஸ்ரவேலின் பரிசுத்தருக்குள்ளே மேன்மை பாராட்டி கொண்டிருப்பாய். இதுதான் நடக்க போகுது. சிறுமியும் எளிமையுமான நீ தண்ணீரை தேடி கிடையாமல் தாகத்தால் நான் வரல்கிற நேரம்னு ஒரு நேரம் வரும் எல்லார் வாழ்க்கையிலையும். அந்த நேரத்தில் ஆண்டவர் சொல்றாரு, அதில் தொடர்ந்து சொல்லப்பட்டிருக்கும், கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுப்பேன், இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன். உனக்காக உயர்ந்த மேடுகளில் ஆறுகளை உண்டு பண்ணுவேன், பள்ளத்தாக்குகளின் நடுவே ஊற்றுகளை திறப்பேன். வனாந்திரத்திலே பாதையை உண்டாக்குகிற கர்த்தர், சித்தி மரங்களை ஒளிவ மரங்களை நட்டுகிற கர்த்தர், அவாந்தர வெளியிலே தேவதார விருட்சங்களையும் பாய்மர விருட்சங்களையும் புன்னை மரங்களையும் உண்டு பண்ணுகிற கர்த்தர். எதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் உண்டு பண்ணணுமோ, எதையெல்லாம் நடனமோ அதை நடுவார். எதை உண்டு பண்ணணுமோ வனாந்தரமான வாழ்க்கையில் உண்டு பண்ணுவார். எல்லாரும் அறிந்து கொள்ள போகிறாங்க, கர்த்தருடைய கரம் இதை செய்தது என்றும், இஸ்ரவேலின் பரிசுத்தர் அதை படைத்தார் என்றும் யாவரும் கண்டு உணர்ந்து சிந்தித்து அறிய போகிறாங்க. உறவினர்கள் எல்லாரும் அறிய போகிறாங்க. ஹல்லேலூயா, தேவன் என்னை நகைக்க பண்ணினார், இதை கேட்கிற யாவரும் என்னோட கூட நகைப்பார்கள்னு இந்த புதிய வடத்தில் கர்த்தர் உங்களை நகைக்க பண்ணுவாராக. சாராள போல கர்த்தர் உங்களை சொல்ல வைக்க போகிறார். கடைசியாக நம்முடைய அந்த முடிவில் சொல்லப்பட்டிருக்கும், நான் வந்து இந்த பூமியை சங்காரத்தால் அடிக்காதபடிக்கு பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளுக்கு நேராய் திருப்புவான். யார் அவன்? கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்படுகிறவன். எலியாது யோவான் ஸ்நானகனை சொல்லப்பட்டிருக்கு, ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒரு யோவான் ஸ்நானகன் எழும்ப வேண்டும். நீ தான் கர்த்தருக்கு பலியை ஆயத்தப்படுத்தணும். கீழ்ப்படியாத பிள்ளைகளை நீதிமான்களுடைய ஞானத்திற்கு நேராய் திருப்புகிறவர் ஆவியான நம் மூலமா
ஆண்டவரே என்னை ஒரு கருவியாய் பயன்படுத்தும். என் குடும்பத்தில் ஒரு யோவான் ஸ்நானகனா என்னை எழுமோன் ஆண்டவரே. என் பிள்ளைங்களை நீதிமான்களுடைய ஞானத்திற்கு நேராய் கர்த்தர் திருப்புவீராக. நான் எலியாவின் ஆவியும் பலமும் உடையவனாய் உமக்கு முன்னே நடக்கணும் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டு இருக்கணும் ஆண்டவரே. உம்முடைய ஆவியால் என்னை நிரப்புங்க ஆண்டவரே. என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளைப் போல் வளருவீர்கள், துன்மார்க்கனை மிதிப்பீர்கள். ஹல்லேலூயா. தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோமா? சிங்கத்தின் மேலும் நடந்து வலு சர்ப்பத்தையும் மீதிப்பாய், அவர் நாமத்தை நீ முற்றும் நம்பினதால் உன்னை விடுவித்து காத்திடுவார். அவர் நாமத்தை நீ முற்றும் நம்பினதால் உன்னை விடுவித்து காத்திடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். பரிசுத்த ஆவியானவரே, உடைய வார்த்தைகளை அடியார்கள் தியானிக்க பரிசுத்த ஆவியானவர் கொடுத்த கிருபைகளுக்காய் அளவில்லாத இரக்கங்களுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா. கர்த்தருடைய சத்தம் இந்த இடத்திலே தொனித்ததற்காய் சோதரம். இதனால் ஏற்பட்ட சகல கனமும் துதியும் மகிமையும் இயேசு மகாராஜா ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். கர்த்தருடைய நாமத்திற்குரிய மகிமையை நாங்கள் செலுத்துகிறோம் ஆண்டவரே. உடைய நாமத்திற்கு ஒவ்வொருவரும், அடியாளின் குடும்பம், அண்ணன் குடும்பம், இங்கே வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவர் குடும்பம், உலகம் முழுவதிலும் இருக்கிற எல்லா பரிசுத்தவான்கள் குடும்பம், உடைய நாமத்திற்கு நாங்கள் பயந்து நடக்கணும் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பம் உடைய நாமத்திற்கு பயந்து இருக்கணும் ஆண்டவரே. நீதியின் சூரியனாகிய நீர் பிள்ளைகள் மேல் உதிப்பீராக. ஆரோக்கியமான செட்டைகளால் எங்கள் பிள்ளைகளை மூடுகிறதற்காய் சோத்திரம். நாங்கள் வெளியே புறப்பட்டு போய் நம்முடைய வார்த்தையின்படியே கொளுத்த கன்றுகளைப் போல் வளரப்போகிறதற்காய் சோத்திரம். இந்த புதிய மாதத்தை ஆவியானவர் பொறுப்படுத்திக் கொண்டதற்காய் சோத்திரம். சர்வ வல்லமையுள்ள தேவன் ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு முன் செல்கிறதற்காய் சோத்திரம். பலத்த கரம், ஓங்கிய புயம் வழிநடத்த போகிறதற்காய் சோத்திரம். வேதனை உண்டாக்கும் வழி எங்களிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே எங்களை நடத்தும். சகல கனமும் துதியும் மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபித்து ஜெயமெடுக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.